தான் ஹீரோவா? அமைச்சரே, இந்த பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியனை கேட்ட மணமகள் இன்னுமா கிடைக்கவில்லை? வேதனை, அவமானம், வெட்கம். தங்கள் அழகுக்கு நிகரான பெண். நீ சொன்ன வார்த்தை என் காதில் சரியாகவில்லை. மீண்டும் ஒருமுறை சொல். தங்கள் அழகுக்கு நிகரான பெண் இந்த பூலோக சாம்ராஜ்யத்தில் எவரும் பிறக்கவில்லை மன்னா. அப்படியானால் இந்த உலக அழகியில் யாரோ கிளியப்பட்டா ஜான்சராணி இருக்கிறார்களாமே, அவர்களை சென்று பார்த்தீர்களா? பார்த்தோம் அண்ணா. தங்களின் பொன்னிற மேனிக்கு முன்னால் அந்த 2 பேரும் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்று விட்டு விட்டோம். அப்படி என்றால் எனக்கு பொண்ணே கிடைக்காதா? உங்களை திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியம் ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும் தான் இருக்கிறது. யார் அவள்? மருத நாட்டு இளவரசி மலர்குடி. அப்படியா? மலர்குடியா? அவள் என் அழகுக்கு அழகுக்கு இணையானவளா? அரசே, என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? அவள் நடையோ அன்னம், அவள் இதழோ மது கிண்ணம், அவள் முகமோ தாமரை, அவள் உடலோ தேன் சுளை, அவள் வயதோ 18, அவள் வாடாத புது மொட்டு. அப்படி என்றால் நான் அவளை உடனே பார்த்தாக வேண்டும். வேண்டும், வேண்டும், வேண்டும். தங்களை பெண் பார்க்க பாண்டிய நாட்டு மன்னர் சுந்தரபாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார். ஆஹா, வர சொல், பார்க்கலாம். உத்தரவு. இளவரசி, மன்னர் வந்திருக்கிறார். பாரம்மா, பார். வேதனை, அவமானம், வெட்கம். ஆமா, இது ஏன் டைலாக்ல? டைலாக் ரிப்பீட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கரெக்ட். அழகு ராணி, அதிரூப சுந்தரி, ஆடவர் மயங்கும் அற்புத மேனி கொண்ட இந்த அரசிளம் குமரிக்கு சுடுகாட்டில் எரியும் கொள்ளியிலிருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணம் போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். என் கடைக்கண் பார்வைப்பட்டால் படைபலம் கொண்ட மன்னர் கூட்டம் அத்தனையும் நாடு மறந்து நகரம் மறந்து என் பின்னால் வர தயாராக இருக்கும் பொழுது என்னை நாடி வந்த பேடியே, நீ இந்த போல என்னை நாடி வந்த பேடியே, இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல 7 லோகம் சுற்றி வந்தாலும் உன்னை ஒரு பைத்தியக்காரி கூட மணந்து கொள்ள மாட்டாள். அம்மாவாசைக்கு பௌர்ணமி வேலாசையா உன்னை? யோ, நான் விளையாட்டா இருக்கா? வந்ததுல இருந்து பாக்குற தும்பிக்கிட்டே இருக்க. யோ, உன்னதான் சொல்றேன். ரங்கநாயகி, வேண்டாம், பேசாமல் இரு. நீங்க சும்மா இருங்கக்கா. அப்பல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், தும்பிட்டே இருக்கியே. என்ன நினைச்சிட்டு மனசுல? ஏம்பா, நாட்டுல மனுஷன் தும்னா கூடவா தப்பு? அதானே, தும்முனா ஒண்ணும் தப்பு இல்லையா? ஆனா இங்க ஒருத்தி அழகா நடிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தும்முறியே, அதான் தப்பு. ஏமா, இந்த தும்பல், இரும்பல், வீக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. இது வாசனா முத்து தூள் கலப்பிட்டமா. நீயும் பேசுறிய? யோ, வாசனால கீழ இருந்து என்ன வேணா பேசலையா? இத்தனை பேருக்கு முன்னால மேடை ஏறி பேசி பாரு, ஒதரும். யாருக்கு உதறம்? என்ன நினைச்சுக்கிட்டாங்க முத்துவ பத்தி? அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்தே இந்த ஊரு மயங்கி கிடக்குது. வண்டி ஓட்டிடலாயா, மேடை ஏற முடியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இது என்ன மேடை? அவர் எந்த மேடையா இருந்தாலும் ஏறுவாரு, தைரியமா பேசுவாரு, ஆடுவாரு, பாடுவாரு. பாக்குறியா? என்னக்கா இப்படி மாட்டி விடுறிய? சுமார் முத்து, உன் வெயிட் உனக்கு தெரியாது. யோ, தைரியமான ஆம்பளையா இருந்தா மேடையில வந்து ஆடி பாடி நடிக்க சொல்லியா பாப்போம். என்ன முத்து, அந்த பொண்ணு அது பாட்டு பேசிட்டு இருக்கு, நீ பேசாம உட்கார்ந்திருக்க. மேடையில போய் கொஞ்சம் விளையாட்டு வாமா. ஐயோ, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைய இல்ல? ஓ வேலை நீ காட்ட வேணாமா? போவதற. அட சும்மா இருப்பா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. ஐயே, இப்படி சொன்னா இவர் கேட்க மாட்டாருப்பா. நாம தான் அவர் மேடை ஏத்தி விடணும். வாங்கப்பா. ஏதோ சொல்றேன். சுடுது. ஏப்பா, உங்க பாட்டு ஏத்து விட்டீங்க, இவங்கள எப்படிப்பா மேய்க்கிறது? சும்மா பூந்து விளையாடுமா. இத்தனை பேர் அவங்க பின்னாடி இருக்கல. எஜமா, பெண் பார்க்க வந்த மன்ன வந்து மனதை புண்படுத்திய மருந்த நாட்டின் மகளே,
ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே, அகத்தில் பார். மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார். அப்பொழுது நீ அறிவாய் அதற்கும் இனிமை. அவைதான் உன்னுடைய புரிந்த நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை? வீணாக பேசாதே, வீணாகி விடுவாய். எல்லாரும் கை தட்டினா நீ என்ன பெரிய ஆளா? அவங்க கை தட்டிதாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க. டிராமா பாக்க வந்தியா இல்ல பொம்படிக்க வந்தியா? பொம்புக்கு நாய் இழுக்கல. என்ன திமிரா? அது எனக்கு இல்ல. பின்ன எனக்கா? அப்படி நான் சொல்லல. யோ, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். அம்மா ரங்கநாயகி, நம்ம சக்தி நாடசபாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைச்சிருச்சு. அதாவது புது ஹீரோ கிடைச்சிட்டாருமா. அவருக்கு இந்த மாலையை போட்டு வரவேற்று நம்ம நாடசபாவை சேர்த்துக்க. இந்த அப்படி மொள்ள சுளுக்கிட போகுது. ரொம்ப லொள்ளுதான். வண்டி உன்னை காணமே. அது அக்கா குதிரை வண்டி. வருதா? நிறுத்துங்க. ஐயோ, இவங்களா? ஓடு ராஜா, ஓடு ஓடு ஓடு. ஐயோ, நிறுத்து. முத்து, ஆயஜமா வண்டி நிறுத்து. சரி யஜமா. நின்னு. நம்மள பார்த்துட்டு வண்டி நிக்காம போயிடுமா? வணக்கம் சொல்லு. வணக்கங்க. என்ன ஞாபகம் இருக்கா? ஆம். போன நாடகத்தில் கூட என் கழுத்துல மாலை. ஓ, ஆமாமாமாமா. சாரி சார், அன்னைக்கு நான் கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி, நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? அது அவங்களுக்கு வேற வேலை இருந்தா தானே யஜமா. சும்மா காத்தாட நிக்கிறாங்க. வாங்க போலாம். இல்ல, வங்கனூர்ல நாடகம் போடுறதுக்காக கார்ல வந்தமா. நீங்க கார்ல? கார்ல நீங்க கார்ல? கார்ல எங்க புழுகுறீங்க? வாங்க யஜமா போலாம். ஆ. நோ டச். அங்க பாருங்க. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். ஓ, இன்ஜினுக்கு தண்ணி ஊத்திட்டு நாடத்துக்கு போய் சரிங்கன்னு முதலாளி வண்டி கொடுத்தாரா? இவ இன்ஜினுக்கு தண்ணி ஊத்தாம தா ஊத்திட்டு வண்டி கொண்டு போய் மரத்துல மோதிட்டான். வங்கனூருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. இந்த பக்கம் எந்த வண்டியும் வரமாட்டேங்குது. அதனால வங்கனூர்ல நீங்க எங்களுக்கு இறக்கி விட்டு போனீங்கன்னா. இறக்கி விட்டுட்டு போறதா? இருந்து நாடகத்தை பார்த்துட்டு தான் போவேன். போலாமா? உங்களுக்கு நேரமாச்சு? பாடா படவனே பட்டு கட்டப்பட சீக்கிரம் வந்து தொலையடா. அம்மா தூக்கம்பா, சீக்கிரம் தூக்க. தம்பி இது கொஞ்சம் தூக்கியே. வேண்டாம், நானே தூக்கிக்கிறேன். எல்லாமே தலைகீழ நடக்குதுப்பா. ஆமா, வரும்போது கார்ல வந்தான். கார் எங்க போச்சு? எவன்டா கார்ல குதிரையை கட்டினானே? என்ன அடி? ஆமா, என்னை யாரையும் அடிச்சதுப்பா? நான் பார்த்தேன். பார்த்தையா? பார்த்ததுக்கு எப்படியா? அது இருக்கட்டும், ஒப்பனை அறை எங்கே இருக்கின்றது? அங்க இருக்கிறது இளவரசே. எங்க? அங்க. அத்த ஐயா பச்சு. ஆமா, காருக்கு இதுக்கு அச்சானி? ஏங்க, இந்த ஒப்பனை அறை எங்க இருக்கு தானே கேட்டேன். அட, அப்படிங்கிறதுக்குள்ள டாப்ல ஏறி உட்காந்துட்டீங்க. ஆமா, இங்க என்ன ஸ்டேரிங் எங்க?
இது எங்களெல்லாம் கூட்டிட்டு போணுமா யேசுமா? போகடா போடா. நீ எப்ப இங்க வந்தா? ஆத்தப்பா, ஐயோ. என்னது குத்துது? யாப்பா யாப்பா டிரைவர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஹலோ ஹலோ, என்ன வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? தமிழ் தெரியாதா? பெரிய வெள்ளைக்காரி நினைப்பு. பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கே, இங்கிலீஷ் தெரியும்னு நினைச்சேன். தெரியாது. சாரி, தங்களின் பெயர் என்ன? முத்து. கேசா? எஸ். நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. கிடைக்குமா? உங்கள் பேர்? பூங்காவனம். பூங்காவனம். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. முத்து முத்து. யேசுமா, என்ன முத்து? இந்த அம்மா இங்க உட்கார்ந்தா ஒண்ணு ஓட்ட முடியாது. எடுத்து காலி பண்ண சொல்லுங்க. அக்கா சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த பக்கம் வாங்க வாங்க. ஆமா, ரொம்ப தான் லுள்ளு பண்றாரு. யாப்பா டிரைவர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அம்மா பாத்து என் மேல பற்ற போகுது. இத பாருங்க, தூரம் தள்ளி நோட் வச்சுங்க. ஆமா, இவர் பெரிய மன்மதுரு. ஆமா, இவ பெரிய ரதி தேவி. மூஞ்சிய பாரு. அவ மூஞ்சி கண்ண, அவ கண்ணு பார்த்தாலே போதும், அவ சிலுத்துக்குவான். என்ன மூஞ்சி? ஏமா, என் பாட்டுக்கு என் வேலை செய்ய விடுங்க. அனாவசியமா ஏன் ஒம்பு கிழக்குறீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தொந்தரவு. நேரத்துக்கு போய் டிராமா போட முடியாது. ஆமா ரங்கு, ஒத்திகைக்கு நேரமாச்சு. அவர்கிட்ட வம்பு வச்சுக்காத. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? இந்த ஆள் கிட்ட வம்பே வேண்டாம். சார், நான் இங்க கொஞ்சம் உட்கார்ந்துக்கலாமா? தேங்க் யூ. அம்மா 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 அப்பா. டேய் வளையாபதி, ஏன்டா நெளியற? சும்மா இருந்தா இதெல்லாம் போய் ஓட்ட சொல்ல முடியுமா? என் கஷ்டம் என்னோட போட்டோம். யாப்பா டிரைவர், கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏனா பொம்பளை எல்லாம் இருக்காங்கல்ல? பொம்பளைங்க இருக்காங்க. ஆமா, குதிரை ஒண்ணும் பண்ணாதா? குதிரை ஒண்ணும் பண்ணாதா? ஏன் நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, ஆத்திரத்தை அடக்கலாம். இது வேற குத்துது. ஏப்பா டிரைவர், அங்க இருந்து ஒரு சந்தேகத்தை உன்கிட்ட கேட்டுட்டே வர்றேனே, ஒரு வார்த்தையாவது பதில் சொல்லியா நீ? என்ன கேட்டு சொல்லையா? ஆமா, காருக்கு எதுக்கு அச்சாணி? ஐயோ, தெரிஞ்சிருச்சே தெரிஞ்சிருச்சே. அவங்க ஆத்தங்கரை கூட்டிட்டு போ. கேஜமா அவங்க முத்து. சரி, எல்லாம் ஒண்டில ஏத்த வேண்டாம்னு கேட்டா. விரல வைக்கிறதுக்கே இப்படி குளிர்ற, உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? விரைச்சு விறகா போக வேண்டியதான். வெளியே நின்று ரொம்ப பதமா ஜாக்கிரதையா குளிக்கணும். என்னடா ஹீரோ ஜலக்கிடையா? யோ, என்னையா இது? போற போற போய்கிட்டே இருக்க. மலையை தாண்டி வந்துட்டோம் இல்ல, சுத்தி போக வேண்டாம். விடியதுக்குள்ள ஊர் வந்துடும். அது சரியா? போற ரூட் கரெக்ட் தானே? யாருக்கு தெரியும்? நான் எப்பவுமே போற ரூட் பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. ஆண்ட மேல பாரத்தை போட்டு வண்டி எந்த ரூட்ல போறதோ அந்த ரூட்ல சிவான்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதா. என்ன நீ பக்கத்துல வந்துருக்க? நல்லப்பா. ஐயோ, ரொம்ப தான். சேச்சி வந்து வேகமா. சேச்சி விடு காய். மோளை சேச்சி. அம்மா வந்து പത്രത്തിൽ എന്താ കേട്ടു വിശേഷം? என்ன ചീട്ടെടുത്തിരുന്നോ? ഞാൻ എടുത്തിരുന്നു. എന്താ ഉറപ്പാ ഇത്? എങ്ക പോണ്ടിங்க? ശങ്കരനാര് സംഗതി ഇങ്ങനെ പോയാൽ എന്താ ചെയ്യാ? അയ്യാ എന്താ ഊരുങ്ക ഇത്? ഇയാൾ എന്തായി പറയുന്നത്? അങ്ങോട്ട് പ്രസാദം ചോദിക്കാണെന്നാ തോന്നുന്നത്. ഓ അത് ശരി, കൊടുത്തേക്കല്ലേ. നന്നായിരിക്കട്ടെ. വാടോ. പോ. யோ, என்னையா இது? ஊருக்கு ஒளி கேட்டா கையில பூ கொடுத்துட்டு போறீங்க. என்ன பசிக்குதியா? இலைங்க இருக்கு, பச்சை புல்லு இருக்கு, பிச்சு தின்னு. நான் குதிரைக்கா கேட்டேன், எனக்கு பசிக்குதுன்னு சொல். ஏய், அங்க பா டீ கடை. ചേച്ചി, ആ പെൺകുട്ടി ഏതാണ്? அது ஆனான்னு எனக்கு അറിയില്ല. இனிமே உன்னை என்ன கேக்குறது? நானே போய் சாப்பிட்டு. போங்கம்மா, மகாராணி போங்க. காசு இல்லாம வாங்கி தின்னுட்டு அடி வாங்குங்க. എനിക്കറിയാം, ഇത് തിരുവനന്തപുരം മഹാറാണിയല്ലേ. ഞാൻ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം തിരുവനന്തപുരത്ത് കണ്ടതല്ലേ. നമ്മുടെ കടയ്ക്ക് വരുന്നത് മഹാഭാഗ്യമാണ്. വാ, നമുക്ക് പോയി തീരിച്ചു വരാം. மெதுவா, இடு சுருக்கிட போகுது. யாரு சொல்ற? என்ன சொல்லிக்கிட்டேன்?
തിരുവിതാംകൂർ മഹാറാണി നമ്മുടെ കടയിൽ വന്നത് നമ്മുടെ ഭാഗ്യം. ஐயா இது மகாராணி இல்லையா நாடகக்காரி மகாராணி வேஷம் போட்டிருக்காங்க. എന്താ ഇയാൾ എന്താ ഈ പറയുന്നേ? ഈ എന്നതേ ആരാ മഹാറാണി ഇത്? ഇയാൾ എന്റെ സംസ്ഥാനത്തിൽ പണിക്കാരനാണ്. വിശക്കണമെന്ന് പറഞ്ഞു ഇയാൾക്ക് വേണ്ടി ഇവിടെ വന്നതാ. இந்த ഭാഷയും பேசுறாங்க. ஊருக்கு ரகறவங்க தானே. പണിക്കാരാണെങ്കിൽ താഴെ ഇരിക്കുക. മഹാറാണി നിങ്ങൾ വന്നാട്ടെ, നിങ്ങൾ വന്നാട്ടെ. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது மகாராணிக்கு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு டீ கொண்டாங்க. டீ 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 டீ. ഓ ചായ. ஆமா போயா. ഒരു പണിക്കാരനെ പോലെയല്ല, രാജാവിനെ പോലെ ഉണ്ട്. രാജാവിനെ പോലെ ഉണ്ട്. யோ காசு கேளியா காசு. എന്താ காசு காசு கேளு. എന്റെ മഹാറാണി അടുത്ത് കാശ് ചോദിക്കണം. എന്ത് വിചാരിച്ചു? ശ്ശോ. வள்ளல் பரம்பரை பித்தளை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. സ്വർണം ചേച്ചി, ഇത് നോക്ക്, സ്വർണം. யோ அது தங்கம் இல்லையா, பித்தளை பித்தளை. അതെ 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 അതെ. മഹാറാണി എന്നെന്നും ദീർഘായുസായിട്ടിരിക്കട്ടെ. തമ്പുരാട്ടി നന്നായിരിക്കണം. സന്തോഷം മഹാറാണി, സന്തോഷം. ഉപകാരം. என்னையா நல்லா சாப்பிட்டியா? ஏதாவது பேச. லோடான்னு ஏதாவது பேசிட்டே வருவ. இப்ப என்ன உண்மையே பேச மாட்டேன்ற? உன்னதான். நான் மகாராணி கிட்ட பேச மாட்டேம்மா. பாத்தியா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். பயங்கரமான ஆளியா நீ. அண்ணே 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 கொஞ்சம் நில்லுங்க. இது எந்த ஊரு? മണി 12 ആകുന്നു. ഞാൻ இங்க வாங்க, இங்க வாங்க. இது எந்த ஊரு? ഇത് പോർണേ. அடிச்சு மண்டைக்கிட்டலாம் படிச்சுட்டா. ஐயோ, போடு எனக்கு தெரியாதா? மிஸ்ஸிய பாரு, இருக்கிற மிஸ்ஸிய பிச்சிடுவேன். சரி என்ன? ഇതാ ഗുളുവാടി. குலுவாலி. உங்க ஊரு குலுவாலி. எங்க ஊரு கள்ளிப்பட்டி. ஐயோ, பட்டினா நாய். எப்படி போனோம்? എന്ത് പട്ടി? பட்டி பட்டி கள்ளிப்பட்டி. ഞാൻ പട്ടിയാണെന്നോ? എന്താ വിചാരിച്ചേ? നീ പട്ടിയെന്നോ? നീ പട്ടിയാണോടാ? നീ കള്ളപ്പട്ടിയെന്ന് വിളിച്ചോ? നീ എന്ത് ചെയ്യുന്നു? നോക്കിക്കോ. അത്രയ്ക്കായോ? നീ എന്ത് என்னையா இது ஊர் விட்டு ஊர் வந்து பாஷை தெரியாம யார் கேட்க தெரியாத பெச்சாரா போச்சு. யார் கேட்கறது எப்படி கேட்கறது ஒண்ணுமே புரியல. சிப்பாவோ. நீ ஒரு உண்மை தரு. என்ன சொன்ன? அது ஒரு உண்மை தருமோன்னு. அப்படின்னா? அப்படின்னா நீ வழி கேட்டல, அதத்தான் இந்த ஊர் பாஷையில சொன்ன. அப்போ கள்ளிப்பட்டி போறதா எப்படி கேக்குறது? இறுக்கி அணைச்ச ஒரு உண்மை தருமோ? இதுல கள்ளிப்பட்டியே வரலையே. அது இறுக்கி அணைச்சுன்னா கள்ளிப்பட்டின்னு அர்த்தம். ஓஹோ, இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நீ முதல்ல கேட்டுக்கலாம்ல. எல்லாம் ஒரு வீராப்பு தான். தகச்சி தகச்சி கொஞ்சம் நில்லுங்க. குட் மார்னிங். இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். அனாவசியம் പറയണം. இது ஏதோ சின்ன பொண்ணு கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் போல இருக்கு. മാനെന്നും വിളിക്കില്ല, മയിലെന്നും വിളിക്കില്ല, മാടത്തിൻ മണി വിളക്കേ. നമസ്കാരം. நான் தமிழ்நாடு. ഓ, പാണ്ടിനാണോ? ரொம்ப அழகா இருக்கீங்க. இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். എന്താ?
ഇറുക്കി അടിച്ച് ഒരു ഉമ്മ തരും. ഞാൻ ആണും പെണ്ണും കെട്ടവനാണോ വിചാരിച്ചേ? ഇന്നിനൊന്നും നടക്കൂല, തിരിച്ചു പോകുന്നേ നല്ലത്. ഇതേതോ ചിന്ന പസங்க விவரம் போதுருக்க. വേണ്ട കഴിക്ക്, നല്ല മോനല്ലേ. தாய்க்குளம் குழந்தையோட இருக்காங்க, இவங்க கிட்ட தான் கேட்கணும். അങ്ങോട്ട് அம்மா வணக்கம். நமஸ்காரம். வணக்கம். பையனா அழகா இருக்கா. இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும். എന്ത്? ഇറുക്കി അടിച്ച് ഒരു ഉമ്മ തരും. ഉമ്മയോ? അയ്യോ ശ്രീജി, വീണ ചേച്ചി ഓടി വരണേ, ഈ മനുഷ്യനെ എന്തിന് തമാശ പറയാ? ഓടിത്തരം പറ്റിട്ടെ. നമ്മുടെ നേതാവിന്റെ അനിയത്തിയോട് അതുകൊണ്ട് അവനെ കെട്ടിവെച്ചിരിക്കുന്നത് അറിയാം. നേരത്തെ പൊണ്ണ ஊருக்கு வழி தலையா கேட்டேன், அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே. ஐயோ எறும்பெல்லாம் கிடைக்குது, இறக்கி விடுங்க. ஐயோ സാരമില്ല മോളെ, അറിയാതെ. കുളുവാടിന്ന് സ്ഥലത്തിന്റെ പേരാണ് ഞാൻ പറഞ്ഞത്, ഉമ്മ കൊടുക്കാൻ ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല. നേതാവേ, ഇവൻ പെണ്ണുങ്ങളോട് മാത്രമല്ല എന്നോടും ചോദിച്ചു ഉമ്മ. എന്ത് നിന്നോട് ചോദിച്ചോ? அவர்கிட்டயும் ஒளி கேட்டேன். சொல்லு சொல்லு. എടാ പഹയാ, എന്റെ അനിയത്തെ പറ്റി എന്ത് വിചാരിച്ചു? ആരും ചോദിക്കാനില്ലെന്ന് വിചാരിച്ചോ? ഈ മരത്തിൽ എന്നെ കെട്ടിവെച്ചെന്നറിയാവോ? ഇന്ന് രാത്രി എന്നെ അയ്യോ കത്തിച്ചു വേണ്ട ചേട്ടാ, വേണ്ട. ആ നീ ആര്? ഞാനൊരു ഡ്രാമ ആർട്ടിസ്റ്റ് ആണ്. നിനക്ക് അവിടെ എന്ത് കാര്യം? അങ്ങേരെ വിളിച്ചോണ്ട് പോവാൻ വന്നതാ. എന്തോന്ന്? അവൻ എന്റെ അനിയത്തോട് എന്താ ചോദിച്ചെന്ന് നിനക്കറിയോ? എന്ത് ചോദിച്ചു? എന്താ ചോദിച്ചെന്നോ? അവനെ ഇവളോടെ ഒരു ഉമ്മ കൊടുക്കാവോന്ന്. അയ്യോ നമ്മളാലതാ. ചേട്ടാ ചേട്ടാ, അങ്ങേരെ ക്ഷമിച്ചു വയ്ക്കൂ. അത് പറയാ നീ ആരാ? അങ്ങേരെ എന്റെ ഭർത്താവാ. അത് ഞാൻ എങ്ങനെ വിശ്വസിക്കും? അയ്യോ ഇത് ഞങ്ങളുടെ വിവാഹ മോതിരമാ. നിന്റെ ഭർത്താവാണെങ്കിൽ വെറുതെ വരണമെന്നുണ്ടോ? പൈത്യം ചൊല്ലിட വേണ്ടിയതാ. അങ്ങേരെ കുറച്ച് പ്രാന്തനാ. പ്രാന്തോ? അതെ. ഇയാൾക്കോ? അതെ, ഒരു പ്രാന്തനാ നമ്മൾ நீங்கள் 4 ஆட்களும் கிழக்கோட்டுல வயலுக்கு செல்லணும். சரி. நீங்கள் 4 ஆட்களும் படிஞ்சேர தெங்கந்தோப்புக்கு செல்லணும். കുറച്ച് ആட்களும் ഷൊർണൂർ വാഴത്തോരിക്ക് செல்லணும். காப்பி வேணுங்களா? நாங்க இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்ததுங்களாக்கும். கொண்டு வாங்க போங்க. தூங்கி எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வரா பாரு. எனக்கு மட்டும் கொண்டாடாதீங்க, இங்க மொத்தம் 17 பேர் இருக்கானுவ. கரெக்ட் இல்ல? எல்லாத்துக்கும் கொண்டு வாங்க. மாதவா, இல்ல பணி ஒண்ணும் நடந்தில்லല്ലോ. நீ ஏதெல்லாம் பணிக்கார விളിച്ചിട്ട് போயிது. ஐயா வணக்கம். நமஸ்காரம். யாரானும் நீங்கள்? என்ன வேண்ட? ஐயா வணக்கம். ஓ தமிழா? நல்லா இருக்கீங்களா? என்ன வேணுங்க? ஐயா நான் ஒண்ணு கேக்குறாத கருத்து நீங்க தான் சொல்லணும். கேளுங்க. அது கேட்ட பிறகு அடிக்க கூடாது, துப்ப கூடாது, ஒண்ணும் செய்ய கூடாது. அப்படி என்ன கேட்க போறீங்க? சும்மா கேளுங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, கேளுங்க. இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும். போய்க்கோ, ஜோலி நோக்கம் போ. போய்க்கோடா. என்ன கேட்டீங்க? ஒண்ணும் செய்ய மாட்டீங்க? ஒண்ணும் செய்ய மாட்டேன், கேளுங்கண்ணா. பயமா இருக்க? சும்மா கேளுங்கண்ணா. இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும். அடிச்சே, என்ன ஆம்பளையா நீ? ஆம்பளை இப்ப முத்த கொடுக்குறியா? நீங்க தானே இப்ப கட்டி பிடிச்சி முத்த கொடுக்க சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும்னு சொன்னீங்களா? அதுக்கு அதானுங்க அர்த்தம். ஆம்பளைங்கிறதுனால கண்ணத்துல கொடுத்தானுங்க. இதே ஒரு பொட்டச்சி கேட்டிருந்தாலும் ஒத்தட்டோட உதறி கொடுத்துருப்பானுங்க. ஏனுங்க, நான் ஆம்பளை தானுங்க. சத்தியமா?